ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது வைகாசி மாதம். இருக்கிறதுலையே மாதத்தில் வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாதம்னு சொல்லலாமா, வசந்த மாதம் சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதத்தில் பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி 1ஆம் தேதி. ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது 15/5/2025 வசந்த கிழமையான வியாழக்கிழமை, குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை. அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் 14/6/2025 பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 28/5/2025 அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது 4ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த மாதத்தில் விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள், அதாவது தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2025 இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 9/6/2025 வைகாசி விசாகம். எம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம். அதுக்கு அடுத்தது 10/6/2025 செவ்வாய்க்கிழமை. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, வைகாசி பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு. இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது. இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகா பரிவாளான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது. இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க, வருஷத்துக்கு 8 முறை நித்திரை விடக்கூடிய நாள். அப்படியேற்பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது 4/6/2025 வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள். நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள். அதுவும் அந்த பர்டிகுலர் டைம், இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க மனபூஜை போடக்கூடிய நேரம் காலையில் 9:05 10:35 இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் தாமதம் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும், கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரவிட நாளில் இருக்குது. இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம். இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும், 2வது ராசியான ரிஷப ராசியில் சூரிய பகவானும், 3வது ராசியான மிதுனத்தில் குரு பகவானும், 4வது கர்க்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும், சிம்மத்தில் கேது பகவானும், சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கார். இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் இடையில எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க. இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம்னு பேர். ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடிகிற கட்டங்கள் வரலும் அந்த 9 கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது. இதை மாதிரி வர்றது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள். இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்குது. இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, கால சர்ப தோஷம் அப்படிம்போம். அந்த கால சர்ப தோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க, இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கிறத பார்ப்போமா. இப்போ மொத்தத்தில் இந்த மாதம் பார்க்கும்பொழுது திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் திருமணத்தின் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு 2வது தார அமைப்பு, கணவன் இழந்தவரோ மனைவி இழந்தவரோ 2வது தார அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு 2வது தார அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல, வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அன்பார்ந்த மிதுனராசி என்பர்களே, இந்த வைகாச மாதம் அல்லது வைகாசி மாதம் விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். ஆகா பரவாயில்லையே ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லிட்டீங்களே. ஏன் அப்படின்னாக்க, தனக்காரகனான குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு உங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தான் ஆக போகுது. அப்போ 4 நாள்
அப்போ இவர் குரு பெயர்ச்சி அடைஞ்சது 11/5, இந்த மாதம் பிறக்கிறது 15/5, 4 நாள். அதி அற்புதமான காலகட்டங்கள். 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு இந்த கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு வரார். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாதமாக பொன்னாகக்கூடிய மாதம். சரி, இதை தவிர உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் 11ல் இருக்கிறாரு, 12ல் இருக்கிறாரு, அடுத்தது ராசிக்கே வராரு. அதை கல்விக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கல்விக்காரனான புத பகவான் உங்களுடைய ராசிக்கும் வராரு, உங்களுடைய 12ஆம் இடத்துக்கும் வராரு. பிறக்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு 3 இடத்துல மாறுறதுனால உங்களுடைய ராசிநாதனும் நல்லபடியாக ஆகிறாரு. அவர் ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்க 12ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்த புத பகவான். அதுக்கு பேர் புத ஆதித்யன். ஆதித்யன் அப்படின்னா சூரியன், புதனும் சேர்றதுனால புத ஆதித்ய யோகம் ஏற்படுது. இந்த புத ஆதித்ய யோகம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அள்ளி கொடுக்குமா? அள்ளி கொடுக்கும். அப்போ இதுவரையிலும் கிள்ளி கொடுத்துட்டு இருந்தவர் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதே புத பகவானை பொறுத்தளவுக்கு ராசிக்கு வராரு. எப்போ வராரு அப்படின்னாக்க 2/6/2025 மிதுனத்துக்கு ராசிக்கு வராரு. அப்போ குருவும் புதனும் சேர்ந்தது யோகம். சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கும். நீண்ட நாட்களாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காதவங்களுக்கு பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சமிருத்திக்கு ஏங்கிட்டு இருந்த, அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய வம்சம் விருத்தியாகக்கூடிய காலகட்டங்கள். குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர். அப்படி கஷ்டப்பட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குரு பெயர்ச்சி ஆகி குரு வந்த பிறகு வம்சமிருத்தி கிடைக்கும். சரி, அதே போல் ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்றது கலத்திர ஸ்தானம் அல்லது கலத்திர பாவம் அப்படிம்போம். அப்போ அந்த இடத்தின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்துக்கிட்டு சப்தம பார்வை பார்க்குறார். நீண்ட நாட்களாக சாமி நான் அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டேன், அது பட்டேன் இது பட்டேன், நானும் எத்தனையோ ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கும் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த மிதுன ராசியை சேர்ந்த அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பாக திருமணம் இந்த வைகாசி மாதத்தில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் கொடுப்பார். ராசிநாதனும் சேர்ந்து இருந்துக்கிட்டு அந்த 7ஆம் இடத்தை பார்க்குறார். சரி, இதை தவிர உயர்கல்விக்காக நானும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு உயர்கல்வி உண்டா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்த இந்த மிதுன ராசி என்பவர்கள் இதை போல் பார்த்தீங்கன்னாக்க காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, இதை தவிர அரசு தொடர்புடைய உத்தியோகங்களுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க ராசிநாதன் 12ல் இருந்துக்கிட்டு இப்போ சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால புத ஆதிபத்திய யோகம் இருக்கிறதுனால இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எழுதக்கூடிய அத்தனை மிதுன ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக அரசு தொடர்புடைய உத்தியோகம், அதே போல் வெளியூர் வெளிமாநில பயணம், அதே போல் படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எல்எல்பி, பிஎல், எம்எல் எழுதக்கூடிய அத்தனை மிதுனராசி என்பவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எப்படி சாமி சொல்கிறீங்க? பிரகஸ்பதியான குருவின் பார்வை உங்களுடைய 9ஆம் இடத்துல உழுது 9ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவானை பார்க்கறதுனால குரு சண்டால யோகம் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த நீதித்துறை பரிபாலனம் பண்ணக்கூடிய படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வைகாசி மாதம் மிதுனராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இதில் 2 இது இருக்குது. செவ்வாய் பகவானானவர் 8/6/2025 சிம்மத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த சிம்மத்துக்கு போகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுனத்திற்கு ஏற்றமான காலம். அது நீங்கள் சொன்ன மாதிரி திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தி உண்டு. இதில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தாலேனால் 5-12 அதிபதியான சுக்கிரனும் உச்சம் பெற்று 10ஆம் இடத்துக்கு போகிறார். தொழிலில் பெரிய மாறுதல்கள். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா தொழிலில் சுணக்கம் வருது இருக்கும். ஆனால் இப்போ உங்களுடைய ராசிநாதனும் 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய
இந்த சுக்கிரனும் பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்த, அதாவது 10ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்படும், பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். முயற்சிகள் எல்லாமே கைகூடும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது, புதுசாக முயற்சி எடுப்பீங்க, புதிய முயற்சிகள். அதாவது கடந்த 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா எதையாவது, அதாவது நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நீடு இருந்ததுன்னா தான் அந்த இடத்துல போய் நம்ம வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக நிறைய முயற்சி பண்ணி அந்த முயற்சிகளில் சிலவங்களில் தோல்வி முற்று இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெளிச்சம் வந்து அதில் வந்து பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தோடு இருக்க போகுது. ஆனால் இந்த சில நாட்களில் வந்து முயற்சிகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறோம். ஆனால் சில நாட்கள் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அந்த சில நாட்கள் என்னன்னும் இந்த மாதம் வந்து என்னென்ன கிரகங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள், அதாவது எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றதையும் கண்டிப்பாக ஐயா கிட்ட கேட்போம். ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போது இவங்களுக்கு வந்து கூத்தனூரில் இருக்கிற சரஸ்வதியை போய் வழிபடுறது நல்லது மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னு கேட்டால் குரு பகவான் அவருடைய ராசி வீட்டிலே இருக்கார், மிதுன ராசியிலே இருக்கார். அவர் 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர். அதனால வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூத்தனூர் சரஸ்வதியை போய் வழிபடணும். குழந்தைகளுக்கு பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கணும். இப்போ இந்த ஸ்கூல் சீசன் வேறு ஆரம்பிக்கிறது. குழந்தைகளுக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணலாம். அதாவது அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்களை வந்து வஸ்திர தானங்களாக பண்ணலாம். நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், இந்த பேனா பென்சில் ரப்பர் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இந்த தான தர்மங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய பின் விளைவுகளிலிருந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது போக சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா 17/5/2025 10 மணி 2 நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது. 18/5/2025, 19/5/2025, 20/5/2025 விடிகாலையில் 4:11 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் அவசியம் செய்யக்கூடாதது, நிறைய செய்யக்கூடாதுன்னெலாம் சொல்லலாம். அவசியம் செய்யக்கூடாததுங்கிறது வந்து பிரயாணம் செய்யக்கூடாது. அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்கக்கூடாது, புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், பிரயாணங்கள் செய்ய வேண்டாம். இது ரெண்டையும் தவிர்க்கிறது வந்து சாலச் சிறந்தது. இதை அத்துமீறி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதனால் வரக்கூடிய விளைவுகள் இன்றைக்கே தெரியாது. அதனுடைய பின் விளைவுகள் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து தான் தெரியும். ஆக இன்றைக்கி தொடங்கினதனுடைய இது வந்து விருத்தி ஆகாதுங்கிறத அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும், உடனே தெரியாது. அதனால வந்து இதையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது. மேலும் வந்து உள்ள விவரங்களை நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மிதுன ராசி இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. எடுத்த காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். பதவி உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. திருமண பாக்கியம் அமையும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ராசிநாதனே 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார் மாத கடைசியில். இதன் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள், வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸ், டான்ஸு மாஸ்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் பெரிய ஏற்றம் இருக்கும். கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு, என்ஜினியரிங் துறைகள், அதுவும் வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். கணித சம்பந்தப்பட்டமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாயும் 2ஆம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால லாபங்கள், குடும்பத்தில் அதிக செலவின் மூலியமாக உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துலையே உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால நீச்சப்பட்ட செவ்வாயாக இருந்தாலும் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலையில் மாற்றங்கள் இருக்கும். அதனால் மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடுக்கு மேலே இந்த
மாதம், அதாவது விஸ்வாவசு வைகாசி மாதம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடகம், புனர்பூசம் பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரன். சரி, இந்த கடக ராசியில் பார்த்தலையானால் செவ்வாய் இருக்கார். உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் 5-10க்கு உண்டான ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியானவர் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்று போயிருக்கார். அதனால் தொழிலில் சற்று சுணக்கம், உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு சற்று பின்னடைவு. அஷ்டமத்து சனி வேறு, சனியோட சேர்ந்த ராகு வேறு. வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக இருக்கும், போகிறது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இதை தவிர பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல போய் குரு இருக்கு. அதனால் தேவையற்ற செலவுகள், ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா அந்த இடம் குருவுக்கு உகந்த வீடு அந்த மாதிரி இருக்காது. இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக அதீதமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் மாறுதல்கள் இருக்கும். அதுவும் இந்த இந்த கடகராசிக்காரர்கள் இந்த இதில் இருக்கிறவங்க, அதாவது சாப்பாடு பண்ணி இது பண்ண இந்த சாப்பாடு பண்ண ஹோட்டல் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர இந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் பால் துறை, தண்ணீர் துறை, கூல்ட்ரிங்க் இந்த மாதிரியான விஷயங்கள், அது தவிர தண்ணீர் ஐஸ் கலந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய ஏற்றம் கொடுக்கும். தாவரம், அதாவது இந்த பயிர் வயல் அந்த மாதிரியான விஷயங்களில் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றங்கள் வரும். இந்த காலகட்டத்தில் இந்த ஆட்டோ டிரைவர்ஸ், உணவுகள் எடுத்து செல்லக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய யோகமான காலமாக இருக்கும். இருந்தாலும் வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்த ராகுவும் இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர பண வரவுன்றது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், சுபர்கள் பார்வையில். பேச்சில் ஜாகிரதையாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சற்று பின்னடைவு இருக்கும். அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இந்த காலத்தில் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு கடகராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான். மனக்குழப்பம், மனப்பதட்டம், மன பயம், பொருளாதாரத்தில் சறுக்கல்கள், தேவையற்ற அவப்பெயர்கள், தேவையற்ற அசிங்கங்கள், இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஆட்சி பெற்ற சனி பகவான் கூட ராகு பகவானும் இருக்கிறாரு. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். முயற்சி ஸ்தானாதிபதியான புத பகவானும் போய் 12ல் போய் மாட்டிக்கிட்டாரு. அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம சொல்லுவோம், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். எடுக்கணும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுத்து தோல்வியை சந்தித்து தான் வெற்றி படிக்கு ஏற முடியும். அப்போ இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு கடகராசிக்காரர்கள் யாருடனும் வாதம் விதாண்டாவாதம் செய்யறதை தவிர்ப்பது சிறந்தது. இல்லைன்னா அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இதுவும் கடந்து போகும் நினைக்கக்கூடிய ராசி, கடுமையான வில் பவர் உள்ளவங்க, ஓகே. ஆனாலும் தொடர் தோல்வியினால உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே தோற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்றதுனால ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, இதை தவிர சுக்கிர பகவான் உங்களுக்கு 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அது ஒன்று தான் ஆறுதலான வாய்ப்பு. சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இந்த கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், அதே போல் கேமராமேன்கள், இவங்க எல்லாருக்குமே ஏற்றமான காலகட்டங்கள். அதே போல் மின்னணு சம்பந்தப்பட்டவங்க, எலக்ட்ரானிக்கல் மற்றும் கம்யூனிகேஷன் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக ஏற்றமாக இருக்கும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள், கடகராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், உங்களுக்கு ராசிக்கு 9ல் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். இதை தவிர புத பகவானும் பொறுத்தளவுக்கு 11ல் இருந்து 12ல் வராரு. கொஞ்சம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். முயற்சி எடுத்தோம்னாக்க ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பாஸ்போர்ட், விசா, பிஆர், சிட்டிசன்ஷிப்
இதில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து அதில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்களை கொடுத்து மனக்குழப்பங்களையும் மனப்பதட்டங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று போனோமா வந்தோமா ஜெயிச்சோமான்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 4ஆம் இடத்த அதிபதி அப்படின்றது வண்டி வாகனம் வீடு வாங்க முயற்சி செய்யக்கூடியவங்க. அதில் உள்ள லிட்டிகேஷன்ஸை ஒரு முறைக்கு 10 முறை உங்களுடைய வக்கீல்கிட்ட கன்சல்ட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னாக்க பிரச்சனை உண்டா அப்படின்னா பிரச்சனை இல்லை. 11 கூடையவர் நல்லபடியாக 9ல் உச்சம் பெற்றிருக்கார். உயர்கல்விக்கு போட்டியிடக்கூடிய மாணவர்கள், ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதோ மட்டும் இல்லாமல் எழுதி பார்க்கறது சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க ஞாபக மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ல் கேது பகவான். நீங்கள் சொல்லக்கூடியது அனைவராலும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் சரி, உங்களுடைய வெல்விஷர்னாலையும் கண்டிப்பாக தவறுதலாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி ஸ்தானாதிபதியும் 12ல் போய் மறைஞ்சிட்டாரு. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கடகராசி என்பவர்களுக்கு இந்த விசு வாச வருஷம் வைகாசி மாதம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சறுக்கலான மாதம்னு சொல்லலாமா, கொஞ்சம் சறுக்கலான மாதம்னு சொல்லலாம். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர்க்கக்கூடிய நாட்கள், இந்த 30 நாளில் தவிர்க்கக்கூடிய நாட்கள் எந்தெந்த நாட்கள், அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர். சந்திராசிரமம் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராசிரம தினங்கள். அது என்னென்ன தினங்கள், இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை ரொம்ப குறையுதுனால எந்த தெய்வத்தை எந்த நாளில் வணங்கணும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் 20/5/2025 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு விடிகாலை 4:11 ஆரம்பமாகுது. அப்போது 21/5/2025 புதன்கிழமை, 22/5/2025 வியாழக்கிழமை காலையில் 8:13 வரைக்கும் இருக்கிறது. அதனால் இந்த நாட்களில் அவசியமாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்வதை அவசியம் தவிர்க்கணும். அதே போல் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். இந்த ரெண்டையும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் செய்தால் கூட சில பரிகாரங்களை செய்துட்டு செய்யலாம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இதனால் வரக்கூடிய விளைவுகள் உடனே தெரியாது. 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து தான் இதனுடைய பின் விளைவு தெரியும். அப்போ புதிதாக தொடங்கினதில் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்துருவார். அதனால் அவசியம் இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சு இருக்கிற காரணத்தினால நீங்கள் இந்த நெமிலிங்கிற ஸ்தலத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலுக்கு போகணும். அது இந்த செவ்வாய் உங்களுக்கு நீச்சமடைஞ்சிருக்கிற காரணத்தினால செவ்வாய்க்கிழமை இன்றைக்கே போய் வழிபடுறது சால சிறந்தது. அங்கே பானகம் வச்சு பூஜை பண்ணி கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தான தர்மங்களாக கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதக ரீதியாக, அதாவது தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தால் கூட இவரை போய் வழிபட்டுட்டு வர்றதுனால அதனால் இருந்து வரக்கூடிய பின்விளைவுகள் உங்களுக்கு தாக்கங்கள் குறைவாக இருக்கும். அதை பண்ணணும். இந்த இப்போ ஸ்கூல் சீசன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாட புஸ்தகங்கள், நோட்டு புஸ்தகங்கள், பேனா பென்சில் இதெல்லாம் தான தர்மமாக வாங்கி கொடுங்க. அந்த தான தர்மம் உங்களையும் காக்கும், உங்களுடைய சந்ததியையும் காக்கும். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஐயா கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது இந்த கடகராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் அதிவேகமாக செல்லக்கூடியவர். உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டு போகிறார். அதனால் பண வரவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல கவனம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையற்ற மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய பண வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 2ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பண வரவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு விஷயத்தை 4 தரம் படிக்கிறது நல்லது. 6ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திலெல்லாம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலம், தொழிலில் வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய காலம். இந்த மாதத்தில் 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரே ஒரு பெரிய விஷயம். அதனால் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது கொஞ்சம் அமைதியாக போகக்கூடிய, வெளியில் வராத அளவுக்கு அமைதியாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4-11 அதிபதியான சுக்கிரனும் வந்து 9ஆம் இடத்துல 11க்கு 11 உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 70 விழுக்காடுகள் மாற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் மிகவும் ஜாகிரதையாக, உடல் நிலையில் ஜாகிரதையாகவும், பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாகவும், செய்யக்கூடிய தொழிலில் ஜாகிரதையாகவும், வேலையில் உங்களுடைய மேலதிகாரிகளையும் ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.